जय जय शंकरा शंकर महापेरियवा हर हर शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा शंकर महापेरियवा 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 ओं गुरुभ्यो नमः नमस्ते सूर्यनाथं कांचीपीठं सुरभजितं दिव्यज्ञान अवेशं कांचीं जगन्नमस्ते अपारगणसिद्धं ज्ञानं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरु प्रणमामदानं कलियुगदेवं कांचीमणि यूट्यूब சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டிருக்கும் அடுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு பரமேஸ்வரனை ஆச்சரியப்படுத்த முடியுமா, பரமேஸ்வரனை ஆச்சரியப்படுத்த முடியுமா. நம்ம சேனலில் தான் முதல் இந்த மாதிரி எபிசோடுக்கு தலைப்பு அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்து இப்போ எல்லாம் சேனல்லே வந்தாச்சு. அவளும் பழைய அந்த எபிசோடுக்கெல்லாம் அதில் எடிட் பண்ணி அதுக்கான ஒரு தலைப்பும் போட்டு இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரிவாக கொடுத்த ஒரு இது தானே, புத்தி தானே, நம்மளுக்கான தோணுன புத்தி கிடையாது. இது முதல் எபிசோட்லேருந்து போயிட்டே இருக்குது. நம்ம ரிக்வேத வைத்தா அப்படின்னு சொல்லுவாள். ரிக்வேதத்தை நல்லா பாராயணம் பண்ணுறவர், இது பண்ணுறவர் அவர். அது அந்த மாமாவோட இன்டர்வியூவை கேட்டேன். அவர் கொஞ்சம் சில கொஞ்சம் பேர் 2-3 பேர் அவர் பேங்க்கில் வேலை செஞ்சிருந்தார். அவரோட சேர்ந்துட்டு மகாபெரிவாளுக்கு கனகாபிஷேகம் வருது. அதுக்கு 100% கோல்டு, அது கலப்படமே இல்லாமல் சுவிட்சர்லாந்துலேருந்து அதை வரவழைச்சி 100 kg பெரியவாக்கு 100வது வயசு ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி 99 வயசு அந்த நேரத்தில் தான் மகாபெரிய சித்தியானா அப்போவே நடந்திருக்குது. பெரியவாளுக்கு இந்த 100 kgல கோல்டு கட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் பண்ணார். இந்த ஏற்பாடை வேறு யாருக்கும் புது பெரியவாளுக்கு கூட சொல்லலை. அவள் ஒரு 2-3 டீமாக 2-3 பேர் தான் அவளே பணத்தை போட்டு இது பண்ணி, இது சுவிட்சர்லேருந்து வருதுன்னா அப்போ நிறைய எக்ஸைஸ் டியூட்டி அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ்ன்னு இருக்கும். அதனால் அப்போ பிவி நரசிம்மராவ் அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார். அவரை போய் பார்த்து அந்த மாதிரி ஓணும். அவள் என்ன அங்கே கூப்பிட்டு இங்கே சொல்ல போகிறா, அவளே எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி மகாபெரியவளுக்கு பண்ண போகிறான்னா அவளும் அதுக்கு எக்ஸாம்ஷன்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கார். அதெல்லாம் நடந்திருக்கு. பண்ணி இவர் எல்லாம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டார். அங்கேருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஆர்டர் கொடுத்தார். கொடுத்து 3வது நாளோ என்னவோ அங்கேருந்து வந்துருத்தான். எவ்வளோ வேகமாக நடந்திருக்கு. ஆர்டர் பண்ணி 2-3 நாளில் அது வந்துடுது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் அங்கே சென்னையில் அது வந்திருக்கு. அப்போ இவ கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் கார்த்தால 6 மணிக்கு இதெல்லாம் கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் ஆகணுமே எப்படியா இருந்தாலும் மீனம்பாக்கத்தில் அதெல்லாம் இது பண்ணிட்டு ரிக்வேத வைத்திய மாமா அப்புறம் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு பக்தர். ரெண்டு பேர் 103 பேர் தான். அவர் வரலன்னு நினைக்கிறேன். 2 பேர் மட்டும் இப்போ போய் அந்த சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்கு இல்லையா ஃப்ளைட்டில், அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த கோல்டு அந்த கட்டிகள் அதெல்லாம் எக்ஸசைஸ் அந்த இதெல்லாம் செக்கெலாம் இருக்குமே, அந்த கம்ப்ளீட் இதெல்லாம் முடித்த உடனே ஃபார்மாலிட்டி முடித்து அதை எடுத்துட்டு 6 மணிக்கு, அதுவும் ஒரு சம்மரை மே மாதத்தில் நடந்திருக்கு. இதான் நம்ம பார்க்கணும். வீட்டில் காரில் அதை ஏற்றுண்டா கார்த்தால 6 மணிக்கு கிளம்பி ஒரு 2.5 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 3 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் வந்துடலாம். அந்த காலத்தில் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ அப்படி தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. 2.5 மணி நேரமாவது ஆகணும். ஆனால் காரை ஸ்டார்ட் பண்ணபோது மழை ஆரம்பிச்சது. 4.5 மணி நேரம் பிடிச்சிருக்கு அவளுக்கு காஞ்சி மடக்கிட்ட போய் சேர்றதுக்கு அப்படின்றா. அது மாதிரி நடந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய மழையும் பெரிய மழை. அப்படியே விண்ட்ஸ்க்ரீனில் காரில் ஓட்டவே முடியாது. டிரைவர் ஒருத்தர் ஓட்டுறார், இவள் 2 பேர் இருக்கா பின்னாடி. இந்த பெரிய பாக்ஸில் அந்த கோல்டு இதை வச்சுட்டு இருக்கா. அவ்வளோதான். உள்ளுக்குள்ள காரில் நல்லா சீல் பண்ணி நல்லா கார் போயிட்டே இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட மழை. அதனால் கார் ரொம்ப 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 ஸ்லோவாக ஏதோ 2 வீலர் சைக்கிள் போகிற மாதிரி போயின்னு இருக்கு. 4.5 மணி நேரம் ஆகி போய் மடத்துக்கிட்ட சேர்ந்துட்டா. பெரியவா எங்கேயோ உள்ளுக்குள்ளே எங்கேயோ தான் இருக்கா. பெரியவாளுக்கு எந்த விஷயமும் சொல்லலை. சஸ்பென்ஸாக இருக்கும், சீக்ரெட்டாக. பெரியவா சீக்ரெட்டாக வைக்க முடியுமா? பெரியவா பரமேஸ்வரன் தெரியல. அதுதான் இவ அதை கொண்டு போய் அந்த பாக்ஸை ஒரு இடத்துக்குள்ளே, ஒரு ரூமுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே ஒரு பத்திரமா இருக்கக்கூடிய இடம் போல இருக்காது. யாருக்கும் தெரியாது. இவருக்கு அந்த ரிக்வேத வைத்தா தான் நிறைய கைங்கரியம் பண்ணுவார். அவருக்கு தெரியும் எங்கே வைக்கணும் அந்த மடத்துக்குள்ளே. அங்கே பத்திரமா ஒரு இடத்துல எதுக்கும் தெரியாமல் இருக்க மாதிரி உள்ளுக்குள்ளே நகர்த்தி அது உள்ளே வச்சுட்டு பத்திரமா பெரியவாளை இவ 2 பேரும் தரிசனம் பண்ணி
பெரியவா அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டா போகிறா, தரிசனம் பண்ணுறா. இப்போ கடத்தில் இப்போ வந்தபோது இப்போ 6 மணிக்கு கிளம்பினா 10:30 மணிக்கு வந்து சேர்ந்துருப்பார்ல, 4:30 மணி நேரம் ஆகிடுது. 10:30 மணிக்கு தரிசனம் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து இந்த ஆச்சரியத்தை வந்து மகாபெரிவாளுக்கு சொல்லி, அதாவது என்ன இதையே எடுத்துட்டோம். அதாவது கோல்டு எப்படி வந்து பெரியவாளுக்கு தெரியாமையே நம்ம ஆர்டர் பண்ணி சுவிட்சர்லாந்துலேருந்து எப்படி கொண்டு வந்திருக்கோன்ற அந்த ஆச்சரியத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆச்சரியம் பெரியவாளுக்கு தெரியாதா? அவன் புத்தியே பெரியவா தானே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய புத்தியை கொடுக்குறவரே பெரியவான்னு தெரியல. பெரியவா வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே பெரியவா சொன்ன முதல் வார்த்தை, அம்பாள் அமிர்த வருஷம் பண்ணிட்டாள், வர்ஷிச்சிட்டாள். அம்பாள் அதான் பெரியவா சொன்னது, அமிர்த வருஷம் பண்ணிட்டாள், வர்ஷிச்சிட்டாள் அப்படின்னாலாம் பெரியவா. அமிர்த வருஷனி அப்படின்னு சொல்லுவாங்க, அது தீட்சிதர் சொல்லுவா அந்த காலத்தில். அது அமிர்தவர்ஷினி ராகத்தில் அந்த கீர்த்தனையை பாடும்போது மழை பெஞ்சுதுன்னு, அந்த மாதிரி அம்பாள் வந்து அமிர்தவர்ஷினி வர்ஷிச்சிட்டாள் அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா ஃபுல்லாக மழை பெஞ்சுது அப்படின்றத பெரியவா, நீ அந்த கோல்டை பற்றி சொல்ல வேணாம், உனக்கு வர்ஷிச்சதும் தெரியும் அப்படின்ற மாதிரி பெரியவா அங்கேயே சொல்லிட்டா. பெரியவா போய் யாராவது போய் சஸ்பென்ஸு, அவர் வந்து பரமேஸ்வரன் நம்ம ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அந்த பாக்ஸை கொண்டு வந்து வச்சு திடீர்னு பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, பெரியவா என்ன பெரியவாவுக்கு தெரியாதா? பாக்ஸும் தெரியும், அங்கே மழை வர வழியெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே காமாட்சி பரமேஸ்வரன் அவர் தானே, அவருக்கு மீறி அங்கே ஒன்றுமே நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரியவா வந்து மூக்கை போட்டு உடச்சிட்டார் அவர், இப்படி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் கோல்டெல்லாம்